Hi guys. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பாம்பு. ஒரு பாம்பு வயல்வெளியில் ஊர்ந்து சென்ற பொழுது தூரத்தில் பெருத்த எலி ஒன்றை கண்டது. பாம்பு தன்னை சாப்பிட வருவதை கண்டுவிட்ட எலியால் உடனடியாக தப்பிக்க இயலவில்லை. அதற்கு காரணம் வாய்க்கால் நீரில் தவறி விழுந்தது. அதன் உடம்பெல்லாம் நனைந்து விட்டது. எப்படியாவது தப்பித்தாக வேண்டும் என்ற எலிக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. அருகில் வந்துவிட்ட பாம்பை பார்த்து அஞ்சாமல் தைரியமாக பேசியது. பாம்பண்ணே, என்னை சாகடிச்சிடாதீங்க. இப்ப என்னை விட்டுவிட்டால் ஆயுள் முழுக்க உங்களுக்கு உதவி செய்வேன் என்றது. ஒரு கணம் திகைத்து நின்ற பாம்பு, என்ன உதவி செய்வாய் என்று கேட்டது. எனக்கு ஏராளமான எலி நண்பர்கள் இருக்கிறார்கள். அருகில் ஒரு குளம் உள்ளது. அதில் நிறைய தவளைகள் வாழ்கின்றன. அன்பாக பேசுவது போல் நடித்து உங்கள் புற்றுக்கு அவர்களை அழைத்து வந்து விடுகிறேன். எங்கேயும் அலைந்து தெரியாமல் இருந்த இடத்திலேயே உங்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்து விடுகிறேன். என்னை மட்டும் விட்டுவிடுங்கள் என்றது. எலியின் நோக்கத்தை புரிந்து கொண்ட பாம்பு, துரோகி எலியே, ஒரு உயிரை விழுங்கினால்தான் எங்கள் இனம் உயிர் வாழ முடியும் என்பது இறைவன் வகுத்தது. இது என்றும் மாறாது. ஆனால் உனக்கு அப்படியல்ல என்றாலும் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன் இனத்தாரையும் மற்ற இனங்களையும் அழிக்க நினைக்கிறாயே, இது மாபெரும் துரோகம். எனக்கு நன்மை செய்வதாக நினைத்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய முயல்வது மன்னிக்க முடியாத குற்றம். உன்னை விட்டு வைப்பது நல்லதல்ல என்று கூறியபடி அந்த எலியை பிடித்து விழுங்கியது பாம்பு. பண்ணுங்க, ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. அப்படியே உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி.